நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. பின்னாடி வரும்னா பொன்னேரி உலகநாத நாராயணசாமி அரசு கல்லூரியில் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் பேரணியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் போதை ஒழிப்பு தொடர்பாக கையெழுத்து இயக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டு துவங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு கோலங்கள் வரைந்து போதையால் ஏற்படும் தீமைகள் குறித்து விவரித்தனர். மேலும் போதை ஒழிப்பு குறித்து நடனம், நாடகம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஆட்சியர் பிரதாப் மாணவர்களை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினார். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் மூலம் போதையில்லா தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தி போதைகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்து செல்லப்போவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் நம்மளுக்கு இந்த போதையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மூலிமா நம்மளோட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை தெரிவித்து அவங்க மூலியமாக அவங்கள ஒரு தூதுவர்களாக அனைத்து இடங்களுக்கும் அனுப்பி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வருவோம். இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கி பொன்னேரி அரசு கலைக்கல்லூரியில் இன்றைக்கி இந்த திட்டத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். இது மூலியமாக இங்கே இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம பல்வேறு போட்டிகள் நடத்தி அவங்க மூலியமாகவே இதை ஒரு விஷயங்களை சமுதாயத்துக்கு தெரிவிக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் இன்னும் ஒரு 10 பேருக்கு போய் சொல்லி இந்த மாவட்டம் முழுவதும் இந்த திட்டங்கள் இங்கே மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் நம்ம ஒரு கேம்ப்ஸ்லாம் நடத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கிராமங்களில் அங்கே இருக்கிற முக்கியமான இடங்களில் பார்க்ஸ், பஸ் ஸ்டாண்ட், இந்த அனைத்து இடங்களிலும் இந்த பேரணி மற்றும் விழிப்புணர்வு பதாகைகள் மூலயமா இந்த திட்டத்தை நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். அது போக இந்த போதை பொருட்கள் நம்ம போதை பொருட்களை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம காவல்துறை மூலயமா பல்வேறு இடங்களில் நம்ம ரைட் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் மட்டும் நம்ம 1300 ரைடு நம்ம அனைத்து இடங்களிலும் நடத்தி ஒரு 350 கிலோ கஞ்சா நம்ம பறிமுதல் செஞ்சுருக்கோம். நம்ம திருவள்ளூர் எஸ்பி லிமிட்லேயும் சரி, சிஓபி ஆவடியோட லிமிட்லேயும் சரி. அது போக சப்ஸ்டன்சஸ், டேப்லெட்ஸு, மெத்து முதலியான சப்ஸ்டன்சஸ், இந்த சப்ஸ்டன்ஸும் பல்வேறு இடங்களில் நம்ம செக் போஸ்ட் நம்மளுக்கு கொண்டு ஒரு 6 செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்லேயும் ரவுண்ட் த கிளாக் 24/7 நம்ம காவலர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் மூலியமாக ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்மளுக்கு இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேருந்து மினிமம் ஒரு 500 மீட்டரில் அனைத்து இடங்களையும் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி அங்கே போதைப் பொருட்களே விற்கக்கூடாது அப்படிங்கிறத பல்வேறு இடங்களில் சொல்லிட்டு இருக்கோம். அது போக இந்த இடம் மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஏதாவது ஒரு கடைகள்லையோ இல்லை நிறுவனங்கள்லையோ இந்த போதைப் பொருள் விற்றா முதல்ல அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு 30 நாட்கள் க்ளோஸ் பண்ணி ஃபைன் போடுறோம். 2வது 3வது தடவை அதை ரிப்பீட் பண்ணால் மொத்தமாக அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த கடையை பர்மனெண்ட்டாக சீல் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு இருக்கோம். இல்லை, அது இப்போ விழலை, அது போன மலையில் விழுந்திருக்கு. பட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கான என்ன ஸ்திரத்தன்மை என்னங்கிறது ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம
சார் அதே மாதிரி ஆரணி ஆற்றில் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பணைகள் கட்டியும் வந்து கரைகளை பலப்படுத்தாமே இருக்காங்க. அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமை அடையவே இல்லை. இது எப்போ சார் பணிகள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், ஆரணி ஆற்றுல எந்த இடங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதே மாதிரி ஆரணி ஆற்றில் குப்பைகள் நிறைய கொட்டி வச்சிருக்காங்க சார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி கும்மிடிப்பூண்டி பொன்னேரி இந்த சுற்றுவட்டார பகுதியில் மாடு கூட அதிகமாக இருக்குது சார். மாடுகளுடைய தொலை இதனால் வந்து அடிக்கடிக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. உங்களுடைய இதில் வந்து கண்டிப்பாக இல்லை. இது என்னென்னா பேசிக்கலி இது வந்து வீட்டில் வளர்க்குற மாடு தான், தெருவில் உள்ள மாடு இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வளர்க்குற மாடை காலையில் விட்டுட்டு ஈவினிங் இது பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு கேட்டில் பவுண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எங்கெங்கெல்லாம் இனி மாடு ரோடுகளில் தெரியுதோ அதை வந்து நம்ம நகராட்சி மற்றும் ஊராட்சி ஊழியர்கள் மூலிமா அதை பிடித்து வைத்து முதல் தடவை ஃபைன் போடுறோம். 2வது 3வது தடவை அதே ஆளுங்க திருப்பியும் பண்ணாங்கன்னா அந்த மாடுகளை பர்மனெண்ட்டாக கான்ஃபஸ்கேட் பண்ணிட்டு நம்ம வந்து ஏல விடுற மாதிரி பிளான் பண்ணுறோம். மேய்க்கால் புறம்போக்கு நிலங்கள் ஆக்கிரமிப்பினால தான் மாடு சாலைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. மாடு வரல ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லுங்கள் நான் செக் பண்ணுறேன். சார் அது என்ன சார், கள்ளச்சாராயம் அப்புறம் போதைப் பொருட்கள் இப்போ நல்ல சாராயம் இருக்கா? அதெல்லாம் யாருக்கும் கெடுதல் இல்லையா? அதனால யார் குடும்பம் பாதிப்பு இல்லையா? நான் கள்ளச்சாராயம்னு சொல்லவே இல்லையா? இல்லை சார், இதை போடு பேனரில் அப்படி தான் போட்டுருக்கீங்க. விசாரிக்கிறேன். அதில் கள்ள சாராயங்கிறது அன்ஆத்தரைஸ்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன மிக்சர்னே தெரியாமல் ஆட் பண்ணி அதனால பல டெத்ஸ் நடக்குது. அதை முதல்ல நம்ம தடுக்கணுங்கிறது தான் நம்ம தமிழக அரசு நோக்கம். அதை நோக்கி தான் நம்ம பண்ணிருக்கோம். கொஞ்சம் வெளியிட்டுருங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் நவரும். இருக்கட்டும், பரவாயில்ல, போடுறது தான் வேணும். ஒரு வேலையை வந்தேன். அவங்க போடுற மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்போ கரெக்டாக. இதெல்லாம் எடுத்துக்கோங்க கொஞ்சம்.
நாடகம் ஆகியவைகளிலே விழிப்புணர்வை ஏற்படுத்திய நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு முதலாவதாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போதை நமது முயற்சியினாலே அந்த வேர்க்கால்களை வெட்டி எறிய நாம் முயல்வோம். நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்ற நம்முடைய முனைவர் கல்லூரி முதல்வர் திருமதி பிள்ளைநாயகி. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் தமிழ்நாட்டில் வேறிருக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். மூன்றாம் பரிசு பேச்சு போட்டி மூட்டி ஒழுங்க பிரியதர்ஷினி 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாடு. கோல போட்டி முதல் பரிசு ஆங்கிலத்துறை ஊன அரசினர் கல்லூரி. கோல போட்டி முதல் பரிசு 2 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிசிஏ துறை ஊன அரசினர் கல்லூரி. ஓவிய போட்டி
செய்திருக்கோம். வினோதினி நமிதா 2ஆம் பரிசு. லாங் வந்தால் இட முடியாது. லாங் வாங்க. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022.